அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 30, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முப்படைகளுக்கு பிரதமர் அனுமதி, பகல்காம் பதிலடி தாக்குதல்னு தெரிவிச்சிருக்காங்க. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தருவது தொடர்பான முடிவுகளை மேற்கொள்ள முப்படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி அளித்துள்ளார். தாக்குதல் இலக்குகள், நேரம் மற்றும் தாக்குதல் நடத்தும் முறை குறித்து பாதுகாப்பு படையினரிடையே சுதந்திரமாக முடிவுகளை எடுக்கலாம் என நாட்டின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் தெரிவித்தாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பாதுகாப்பு காரணங்களுக்காக உளவு மென்பொருள் பயன்பாடு தவறில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு நாடு உளவு மென்பொருளை பயன்படுத்துவதில் எந்தவித தவறும் இல்லை. அது யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறது என்பதுதான் கேள்வி என்று உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை கூறியதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலை சேர்ந்த NSO நிறுவனத்தின் பெகாசஸ் ஸ்பைவேர் என்ற உளவு மென்பொருள் மூலம் உலகின் பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்களின் கைபேசிகளை உளவு பார்த்து வாட்ஸ்அப் தகவல்கள் உள்ளிட்ட கைபேசி தரவுகள் சேகரித்ததாக புகார்கள் எழுந்தன. ஸோ அதுக்கு இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அடுத்ததாக கட்டாய கடன் வசூலுக்கான தண்டனை உட்பட 18 மசோதாக்கள் நிறைவேற்றணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கடனை கட்டாயமாக வசூல் செய்தால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா உட்பட 18 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் 18 மசோதாக்கள் தாக்கல் ஆகின. அது 18 மசோதாக்கள் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற. ஒரு தொழிலின் திற்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனத்தின் திற்பமே, அதாவது உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவைன்னு வினைத்திற்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக செப்டம்பர் 6 காவலர் தினம்னு தெரிவிச்சிருக்காங்க. மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் 1859 நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை செப்டம்பர் 6 தோற்றுவிக்கப்பட்டது. இதை நினைவுகூரும் வகையில் பொது அமைதியை பாதுகாக்கும் காவலர்களை போற்றும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 6 காவலர் தினமாக கொண்டாடப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மே 29 சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணிக்கும் சுபன்ஷி சுக்லான்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் ஆக்சிம் விண்வெளி நிறுவனத்தின் 4வது விண்வெளி திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுக்லா இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கனடாவில் மீண்டும் பிரதமராகிறார் மார்க் கார்னின்னு தெரிவிச்சிருக்காங்க. கனடா நாடாளுமன்றத்துக்கு திங்கட்கிழமை நடந்து முடிந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி அதன் தலைவரும் தற்போதைய பிரதமருமான மார்க் கார்னி அந்த பதவியை தொடரவிருப்பது உறுதியாகியுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.